நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு. தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை சதவீதம் குறையாது, எண்ணிக்கை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்ன பிறகும் அவர் வேணுன்னு இப்போ மாலையில் நடந்த 7 மணிக்கு கூட்டம், 7 மணிக்கு கூட்டத்தில் பேசுறாரு கருப்பு சட்டை போட்டு. அப்போ என்ன சொல்றாரு? இதுக்கு முந்தி காலையில் சொன்னது திரு எடப்பாடி பழனிசாமி திரு உள்துறை அமைச்சர் ஒரு கூட்டத்தில் பேசுறது வச்சுக்கிட்டு சொல்றாரு அதை போய் தண்ணியில் எழுதி வைக்கணும்னாரு. இப்ப சாயந்தரமும் 6 மணிக்கு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். தமிழ்நாட்டுக்கு இந்த பாராளுமன்ற தொகுதி வரையறை 59 அறிவிச்சிட்டார். 59. நீ தமிழ்நாட்டுடைய எம்பி 59. ஏற்கனவே பாராளுமன்ற சதவீதம் இப்ப இருக்கிறது 7.18. 7. ஸ்டாலின் சொல்ல இது குறைஞ்சிரும் அப்படின்னு கருப்பு சட்டை போட்டுட்டு இருந்தார். இப்போ 7.23. 7. அப்ப 5 ஏறி போச்சு. 5 ஏறி போச்சு. சட்டை கழட்டிட வேண்டியதானே? சட்டை போட்டுட்டு தெரியலாமா? நான் காலையில் சொன்னது உண்மையாயிட்டது இல்ல? சரி, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் 6 மணிக்கு பாராளுமன்றத்தில் உள்துறை மந்திரி பேசிட்டாரு. அதுக்கு பிறகு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்ச தண்ணீர் எழுதி வைக்கிறார். ஏப்பா, நான் எத்தனை முறை தான் தொண்டை காய கத்துறது? ஏப்பா, நான் தான் இல்லைன்னு சொன்னேன். ஆனா நீங்க திரு ஸ்டாலின் இல்ல எடப்பாடி பழனிசாமி வேணுமென்றே திட்டமிட்டு தமிழகத்தை வஞ்சிக்கிறார், இன்னைக்கு மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளருக்கு அடிமை அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தார். நான் இல்லவே இல்லை. ஏற்கனவே உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை குறையாது, ஏற்கனவே இருக்கின்ற சதவீதத்துக்கு குறையாதுன்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொன்ன பிறகும் இப்ப கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 6 மணிக்கு சொல்லி 7 மணிக்கு பேசுறீங்க. அப்படின்னு அந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? ஒன்னும் தெரியாத முதலமைச்சர் தானே. உங்களுக்கு உளவுத்துறை இருக்குல்ல, உளவுத்துறை கையில் இருக்குதுல்ல, உளவுத்துறை என்ன சொல்லிருக்கணும்? கருப்பு சட்டை கழட்டிருங்க. உண்மையான அரசாங்கமா இருந்தா கருப்பு சட்டை கழட்டிருங்க. நீங்க வைத்த கோரிக்கை இல்ல நிறைவேற்றிட்டாங்க, அதுக்கு மேல நிறைவேற்றிட்டாங்க. நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுக்கு மாறா மத்திய அரசாங்கம் எல்லாம் சமமா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்துக்கும் சமமா தமிழ்நாட்டில் நாம என்ன கோரிக்கை வச்சோமோ அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆக ஸ்டாலினுடைய முகத்தில் கரி பூசியாச்சு.